வழிநடத்தப்படும் சிந்தையை எப்படி நாம் வளர்ப்பது என்பதாக கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். Renew your mind. உங்கள் சிந்தைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியின் சிந்தையினால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க அந்த மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வந்து ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்படுவதற்கு வேதம் தருகிற ஆலோசனை, உங்கள் சிந்தையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Renew your mind. பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. எவைகளை குறித்து நீங்க நாடணும்? மேலானவைகளையே நாட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இப்படியே பார்க்காதீங்க, இப்படி பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா இனியும் கீழேயே பார்த்துக்கிட்டு பூமிக்குரியவைகளே நாடிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை காட்டிலும் மேலானவைகளை தேவன் வச்சிருக்கிறார், அதை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அந்த மைண்ட் செட்ல ஒரு அந்த ரெனுவேஷன் வரணும், ஒரு புதுப்பித்தல் வரணும், ஒரு மாற்றம் வரணும். ஆமா, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம மைண்ட் என்னவாகல? ரெனியூ ஆகல. மைண்ட் ரெனியூ ஆகுறது பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தாங்க நிறைய பேர். இங்கே இல்லை, நான் வளர்ந்ததான இடங்கள்ல வரும்போதெல்லாம் லுங்கி கட்டிட்டு வருவாங்க ஆராதனைக்கு. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானத்தை அன்னைக்கே மாற்று உடுப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுங்கியவே மறந்துடுவாங்க. அப்புறம் என்ன, கோட்டு தான், சூட்டு தான், ஒரு மிடுக்கு நடதான். தெருவில் உள்ளவெல்லாம் பார்த்து சொல்லுவான், அது சபைக்கு போனான், ஆளே மாறிட்டான், நடை உடை பாவனை எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. இதுதாங்க அந்த மைண்ட் ரெனியூ பண்ணுறது. சிந்தையில் என்ன செய்யுது? மாற்றம் வருது. நான் ஒரு பூமிக்குரிய ஆளுங்கிற எண்ணம் இல்லாமல் மேலானவைகளை நோக்கி பார்க்கிறதான ஆளு அப்படித்தான் செயல்படுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நம்ம மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்பட வேண்டுமானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்குரியவைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட இந்த பூமிக்குரியவைகளுக்காகவே அவர்கள் பாடுபடுவதும் பிரயாசப்படுவதும் பூமிக்குரியவைகளுக்காகவே ஓடுகிறதுமாகவே இருப்பார்கள். அப்படி அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா.